ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நேற்று ஒரு 2 பேருக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் நேற்று வீடியோ போட முடியல, சாரி மன்னிச்சிருங்க. ஒருத்தவங்க ஷர்மிளா, அவங்களோட ஊர் பேரெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. பீலேட்டட் விஷஸ், சாரி சிஸ்டர், ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் கவின் தினேஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து குரோம்பெட் சென்னை, அவங்க பொண்ணு லத்திகா. சாரி பாப்பா, ஒருவேளை நீ எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. உங்களுக்கு பீலேட்டட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இல்லைங்க. நேற்று நான் என்ன சமைச்சேன், அதுக்கப்புறம் தோட்டத்தை பற்றி உங்ககிட்ட நான் சில விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு பெங்களூரில், இப்போ நம்ம ஊரில் எல்லாம் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்களோ, ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி சாமியெல்லாம் செஞ்சுட்டு திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் குளத்தில் போய் கறப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் கொண்டுட்டு போனாங்க. ஒருவேளை ஊர்வலமாக கூட வந்திருக்கலாம். தேர் திருவிழா அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எப்படின்னு தெரியல. ஒரு பூஜை பெங்களூரில் அவங்க ரூம் பக்கத்தில் கொண்டாடினதை அவங்க வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு நம்ம ஊரில் இருக்கிற தப்பு, ட்ரம்ஸு, மியூசிக் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கேரளா சைடுமே அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸு, அவங்களோட கல்ச்சுரல் மியூசிக் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே கலந்து இருக்குங்க. அவங்க போட்டிருக்க மேக்கப் கூட ஒவ்வொரு மாதிரி, அந்த கேரளா சைடெல்லாம் ஒரு மாதிரி கத்தக்களி ஆடுறது, டான்ஸ் இப்படிலாம் வச்சு ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்காங்க. நிறைய பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நிறைய பேர் நீங்கள் பெங்களூர் பார்க்கலன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஆசையாக இருந்தேன் பெங்களூரையும் சில இடத்த உங்களுக்கு நான் வீடியோவில் சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கும், போட்டிருந்துருக்கலாம். ஆனால் போக முடியல. ஓகே, அதுதான் பண்ண முடியல. சரி, சின்ன ஒரு ஃபங்க்ஷனையாவது எடுத்து அனுப்பட்டுமான்னு கேட்டார். சரின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அனுப்பியிருந்தாங்க. அந்த பூஜா பற்றியும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, நான் நேற்று என்ன காலையில் சமைச்சேன்னு பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அனுப்பின வீடியோ பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போ 7:36 ஆச்சு. சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். எப்போதுமே உல வச்சு அரிசி போட்டுட்டு பாப்பாவை ரெடி பண்ணி அங்கன்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னாவே ரேஷன் அரிசிங்கிறனால ரெடி ஆயிருந்துங்களா, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு. பாப்பாவை அங்கன்வாடி கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தேன். சாப்பாடு ரெடி ஆனதும் வடிச்சிட்டு இன்றைக்கி இப்போ குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி திங்கட்கிழமைல உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் 3 முருங்கைக்காய் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை இதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு கட் பண்ணணும். பாசிப்பருப்பு போட்டு முருங்கைக்காய் பருப்பு குழம்பு தான். எனக்கு அந்த மசூர் தால் இருக்குல்லங்க, அதில் குழம்பு வைக்கிறத விட இந்த பருப்பில் சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ பருப்பு கழுவிட்டு சேர்த்துட்றேன். இப்போ பருப்பு சேர்த்துட்டேன். இது பாசி பருப்பு இல்லை, அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா மாவாக சூப்பராக வெந்துடும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். தோட்டத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் இல்லாத டைம் ஒருவேளை விறகு வெட்டி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த தாத்தா தான் வெட்டி கொடுப்பாங்க. இவங்க பக்கத்து ஊர். எப்பயாவது வீட்டுக்கு வருவாங்க, இல்லாட்டி இவங்களும் அப்பாவும் சேர்ந்து எங்கேயாவது வேலைக்கு போவாங்க. இன்னைக்கு யதார்த்தமாக வந்தாங்களா, அவங்க இருக்கும்போதே வாங்கின விறகு தான், இன்னும் தீரலை. ரொம்ப பெரிய பெரிய கட்டையாக இருக்குதுங்க, அடுப்புக்குள்ளே போக மாட்டேங்குது. அதுவும் இது கொஞ்சம் பழக மாதிரிங்களா, சுத்தமாக போகவே மாட்டேங்குது. வீட்டில் மாமனார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்கங்க. முன்ன விட கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாங்க. அதனால என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இவங்க வெட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கேட்குற பணம் கொடுத்துருவேன், இவர் எனக்கு வெட்டி கொடுப்பாரு. இன்னைக்கு காலையில தான் புளிச்சக்கீரை நட்டிருந்த இடத்துக்குலாம் தண்ணி ஊற்றணும். முந்தானத்து சாயங்காலமே மழை வர்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வரலிங்களா, தண்ணி ஊற்றலை. காலையில் நானும் தேஜும் சேர்ந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க இன்னைக்கு சமையல் வேலையை ஆரம்பித்தேன். அப்பா கூட ஒரு தண்டு கொண்டுட்டு நட்டு வச்சாங்க. இது என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் இதுவுமே ஒரு வகையான பசலைக்கீரைன்னு சொல்லியிருந்தீங்க. இது தெரியாததுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் நல்ல காரி துப்புற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டாங்க. இது கூட தெரியல தமிழ் பொண்ணுன்னு. சூப்பராக வருதுங்க அந்த கீரை. அதுக்கப்புறம் அங்கங்கே பாவக்காய் கொடி, கோவக்காய் கொடியுமே சூப்பராக வருது. தொடர்ந்து மழை இருக்குது, அந்த இடம் ஈரமாயிட்டே இருந்தது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரத்தில் காய் வைக்கும்னே தெரியாது. ஆனால் சூப்பராக காய் வரும். இதுக்கு முன்னாடி பொய்சாகோ அந்த பசலைக்கீரை இருக்குல்லங்க, அதுவும் அதுக்கப்புறம் சீமோன்னு சொல்லிட்டு ஒரு காய், அவரைக்காய் மாதிரியே, அது நாங்கள் நட்டு வச்சுருந்தோம். இதுக்கப்புறம் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளருதுன்னு. இந்த அவரைக்காய் கொடி வர்ற இடத்துல 2 செடி நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 இப்போ தான் விதையிலேருந்து தண்டு மாதிரி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 4-5 செடி 2 இடத்துல வந்துகிட்டு இருக்கு. பசலைக்கீரையுமே சூப்பராக வருது. ஒரு பெரிய வருத்தமே புளிச்சக்கீரைக்கு நடுவில் தர்பூசணி கொடி ஒன்று வந்ததுங்க. வண்டு சாப்பிட்டு அது வரவே இல்லை. வளருமா என்னன்னு தெரியல.
இப்போ வந்து பருப்பு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு அதுவுமே வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். அம்மியில் தான் அரைச்சேன். டைம் இப்போ ஒரு 8:22 தாங்க ஆகுது. இருந்தாலும் இந்த டைமுக்கு எனக்கு இது கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி. சில நேரம் எனக்கு டைம் இருக்காது, அதனால 11 மணி இல்லாட்டி 12 மணிக்கு நான் இது செஞ்சு குடிப்பேன். வில்வம் பழத்தில் ஜூஸு நிறைய வீடியோவில் பார்த்துருந்துருக்கலாம். அதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி மாதிரி வச்சு கரைச்சிட்டு அதோட சக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சீனி மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிப்போம். இது வந்து குளிருக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி காலையில் அப்பா செஞ்சுருந்தாங்க. காலையிலே அவர் நல்லா ஒரு பெல்ல அளவுக்கு குடிச்சிட்டாரு. ஏதோ வயிறு வலின்னு நினைக்கிறேன். எழுந்திரிச்சதுமே மறுபடியும் படுத்திருந்தாரு. இந்த பழம்தான் அது. இதில் வந்து அந்த லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குல்லங்க, அது அடிபடுறனாலெல்லாம் வராது. அதோட அந்த தோல் வந்து ஓடு மாதிரி நல்லா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அப்படி ப்ரௌன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது சூப்பராக இருந்தது. தேஜுவுக்காக கொஞ்சம் இருக்குது, நான் ஒரு கிளாஸ் குடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஒரு 2 மணி 2:30க்கு மேலே குடித்தேன் அப்படின்னா சளி பிடிச்சிரும் மறுநாளே. அதனால இதை குடிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற வெயிலுக்கு டெய்லியும் மதியம் கூட 2 நாளைக்கு ஒரு டைம் குடிப்பேன். இருந்துமே எனக்கு சளி பிடிக்காது. அப்போ பாருங்க இங்கே எவ்வளோ வெயிலுன்னு. ஓகே, சியர்ஸ். நான் குடிக்க போகிறேன். பருப்பு குழம்புலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுக்கிறேன். செஞ்சுட்டு உள்ளே கொண்டுட்டு வரும்போது மறந்துட்டேன். பாத்திரம்லாம் இப்போ விளக்கியாச்சு. பாசி பருப்பில் செஞ்சனால எவ்வளோ சூப்பராக மாவாக இருக்குன்னு. டைம் இப்போ 9:35ங்க. பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே தண்ணி கொண்டுட்டு வந்து வச்சுட்டேன். இன்னும் பாப்பா வரல. 10 மணி ஆகலான்னு நினைக்கிறேன். சரி, நான் இதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். வாங்க நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு வந்து சாதம், அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி போட்டது, எப்போதும் போல் உருளைக்கிழங்கு சிப்ஸு. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தொடர்ந்து பாப்பா கூட சேர்ந்து சாப்பிட்டேன் அப்படின்னா நான் மிஸ் பண்ணுவேன். கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு வந்துட்டாங்க. அதுவும் கையில் என்ன கொண்டுட்டு வந்திருக்கான்னு பாருங்கள். ரப்பர் பேண்ட் எங்கம்மா? அங்கன்வாடி விட்டு வரும்போது ஒரு வேளை அங்கன்வாடி தீதி இருப்பாங்கள்ல, அக்கா, அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்கும் போல் கொடுத்துருக்காங்க. வரும்போதே கொண்டுட்டு வந்தா. நானும் சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொன்னா. அதான் கத்தி எடுக்க ஆள் அனுப்பியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். மாங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு மாங்காய்? சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பாத்திரக்காரன்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்திருந்தாங்க. எனக்கு வந்து வீட்டில் 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ வேகிற சாப்பாடு பாத்திரம் கூட இருக்குங்க. ஆனால் 3 கிலோவில் பாத்திரம் இல்லை. எப்போதுமே அக்கா சொல்கிறது வந்து 2 கிலோ பாத்திரமில் நம்ம காலையில் செஞ்சோம் அப்படின்னா சில நேரம் சாயங்காலம் சாப்பாடு பத்த மாட்டேங்குது. ஒரு நேரத்தில் சமைச்சிட்டோம்னா ரிலேட்டிவ் வந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே வேலை அதிகமாக இருக்கும்ல, அதே மாதிரி 2 நேரம் சமைக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் வாங்கி வைங்கன்னு சொன்னாங்க. அதை தான் வாங்கலான்னு வீட்டில் இருந்த பழசு அப்புறம் இந்த பாத்திரமே ஓட்டங்க கொடுத்துருக்கேன். வெயிட் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து பழைய பாத்திரம்லாம் வெயிட் போட்டுட்ருக்காங்கல்ல, சாப்பாடு பாத்திரமே எங்களோட தான். இது வந்து வீட்டில் சும்மா கிடக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறப்போ நாங்கள் கொடுப்போம். வெயிட் போட்டுட்டு சும்மா 20 ரூபா 10 ரூபான்னு சொல்லுவாங்களா, அதனால் உடனே என் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் வேணான்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வீட்டிலே வச்சுருந்தேன் என்னங்க பண்ண போகிறோன்னு. இருந்துமே கொடுக்க மாட்டாங்கங்க. அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த தட்டு, அந்த பெலா, கிளாஸ் எல்லாம் சொன்னது வந்து 20 ரூபா இல்லாட்டி 30 ரூபா தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு பழைய சாப்பாடு பாத்திரம் வெயிட் போட்டாங்களா, அது வந்து 60 ரூபா. நான் கொண்டுட்டு போன பழைய பாத்திரம் வந்து வெறும் 80 ரூபாய்க்கு தான் இருந்தது. அந்த 3 கிலோ இப்போது தட்டெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அது பக்கத்தில் பெரிய சாப்பாடு பாத்திரம் இருக்குல்லங்க, அது வந்து 3 கிலோ. இதுதான் வாங்கணும்னு இருந்தேன். இதை வந்து வெயிட் போட்டுட்டு ரேட்டு இதோட தட்டும் வாங்கினோம் அப்படின்னா 590 ரூபா சொன்னாங்க. இதையே நாங்கள் எக்ஸிபிஷன்லாம் போவோம்ல, அங்கே வாங்கினா கொஞ்சம் கம்மி ரேட்டு. கரெக்டாக இது வாங்கிட்டு இருக்கிற நேரம் தேஜோட அப்பவும் வீடியோ கால் பண்ணாங்களா, சரின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சேன். மறுபடியும் பழைய பாத்திரம்லாம் வச்சிரு, வாங்க வேணாம், நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் உன்னை உதலா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே உதலாவில் வந்து பழைய பாத்திரமே கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்களாம். நம்ம அங்கேயே போய் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு நானும் இந்த பாட்டியும் தான் சந்தைக்கு போவோம். இவங்களுமே வந்து பார்த்துட்டு தட்டு வாங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு கேட்டாங்கங்க. கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, குறைக்க மாட்டேன்னு சொன்னனாலேயே அவரும் வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வாங்கலை. இன்னொரு பாத்திரம் வாங்கினேன். இதுதான்
இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அனுப்பின வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்த உடனே நான் மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மேலேருந்து எடுத்ததையே கீழே போய் இறங்கி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. மியூசிக்லாம் நீங்கள் பார்க்கலாம், சாமியெல்லாம் பார்க்கலாம். மேலேருந்து எடுத்தனால அந்த அளவுக்கு கிளியராக இல்லைங்கிறது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கும் கொஞ்சம் தெரியுங்கிறதுக்காக நான் காமிச்சேன். இங்கே வந்து அப்புறம் சிவன் வேடம், புலி வேடம்லாம் போட்டிருந்ததுனால அந்த நம்ம ஊர்லலாம் மசான கொல்லைன்னு சொல்லுவாங்கல்லங்க, உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு 24 வயசாச்சு. ஒரு வருஷம் ஒரு டைம் கூட நான் எந்த ஊர்லேயுமே பார்த்ததில்ல. நான் அந்தளவுக்கு அதிகமாக வேறு ஊருக்கு திருவிழாவுக்கும் நான் போனதில்லை. அம்மாச்சியோட ஊருக்கு அந்த பொன்புதுப்பட்டி பொன்னமராவதி பக்கத்தில் அங்கே போயிருக்கேன். அதோடு சரி. அங்கேயுமே நைட் டைம்லலாம் போக மாட்டோங்க. ஏதாவது பூஜைன்னா போயிட்டு வர்றதோட அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பின்னாடி வர்றதுமே நல்லா இருந்தது. இது வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி மாதிரி கொண்டுட்டு வருவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க. நான் கூட தமிழ்நாட்டில் நத்தத்தில் வீடியோ போட்டிருந்தேனே, டிராக்டரில் எல்லாமே கொண்டுட்டு வந்தாங்கன்னு. அதே மாதிரி தாங்க கொண்டுட்டு வராங்க. இதுவுமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன், ஒருவேளை திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குளத்தில் கொண்டு போய் கரைப்பாங்கள, அதுக்காக கொண்டுட்டு வராங்களோன்னு நினச்சேன். ஆனால் 2-3 சாமி, ஹனுமான் சாமி ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேங்க. அதனால் தேர் திருவிழாவாக கூட இருக்கலாம், இல்லை எப்படின்னு தெரியாமல் தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து இன்ட்ரோவில் சொன்னேன். இவ்வளோதாங்க. ஒரு 3-4 கல்ச்சுரல் டான்ஸ் இருந்தனால என்ன பூஜை என்னன்னு அவர்கிட்ட கேட்டதுக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்ககிட்ட நான் காமிச்சேன். இதில் எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருந்தீங்க, இல்லை பிடிக்கலையா என்னங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு உண்மையாகவே இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தாங்க ஒரிஜினல் ஆடியோ வந்து அதை விட எதுவும் பாட்டு சத்தம் இல்லாமல் இருந்தனால ஹாப்பியாக ஆட் பண்ணேன். பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு நான் நினச்சேன். ஆனால் அதில் ஒரு 2 பேர் நோட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை பேர் சரியாக நோட் பண்ணிட்டு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, நேற்று நீங்கள் அழுதுருக்கீங்க, உங்கள் கண்ணு பார்க்க அழுதுருக்கிற மாதிரி இருக்குன்னு போட்டிருந்தீங்க. எப்போதுமே ஃபேமிலி பர்சனலில் வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சுமே சொல்கிறது வந்து ஓப்பனாக வெளியே பேசாதீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால் என்னால் சொல்ல முடியல. ஆனால் உண்மையாகவே நான் நேற்று அழுதுருந்தேன். என்னை அதுலேயுமே அக்கறைப்பட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசின உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை பேர் நினச்சி ஃபீல் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதை விட தயவுசெய்து நீங்கள் அண்ணா கிட்டையாவது இல்லை அப்பா அம்மா வீட்டுக்காவது போயிருங்க, இங்கே இருக்காதீங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இறக்கப்படுற எல்லாருக்கும் சரி, என்னை பற்றி யோசிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொன்னேன், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சுல. அதனால் இது நடக்கும்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில சூழ்நிலை எங்கேயும் சரியில்லை, அது உண்மைதான். நான் வந்து இப்போ ஒரு 2 நாளாகவே நான் சரியில்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
என்னால் எதுவும் சொல்ல முடியல, ஆனால் கேர் பண்ணிங்க அதனால் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சீக்கிரமாகவே ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.